நிருபம். அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய பிறக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையெல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளும் நிந்தையான வார்த்தைகளும் சொல்லப்படும் போது நாம் அவற்றை பொறுமையோடும் அமைதியோடும் சகித்துக் கொள்ள வேண்டும். சத்துரு நம்மை நிந்திக்கும் போது கர்த்தரும் அந்த தூஷண வார்த்தைகளை கேட்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். எசேக்கியா சொன்ன பிரகாரமாக ஏசாயா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். கர்த்தர் எப்போதுமே தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தில் பிரியப்படுகிறவர். கர்த்தர் எசேக்கியாவுக்கு மாத்திரமே பிரதியுத்தரம் கொடுக்கிறார். அவர் ரப்சாக்கேக்கு ஒரு பிரதியுத்தரமும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பலத்த கிரியை ரப்சாக்கேயின் மீதும் அசீரியருடைய சேனையின் மீதும் நடைபெறுகிறது. கர்த்தர் எசேக்கியாவுக்கு பதில் கொடுக்கிறார். அப்பொழுது ரப்சாக்கே எருசலேமை முற்றுகையிடுவதை நிறுத்திவிட்டு திரும்பி போய்விடுகிறான். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பை பார்ப்பதற்கு, அவனிடமிருந்து புதிய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் ரப்சாக்கே தன்னுடைய ராஜாவினிடத்திற்கு திரும்பி போகிறான். கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய பிராக்கா அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப்போடு யுத்தம் பண்ண புறப்படுகிறான். சனகரிப் யூதாவின் மீது யுத்தம் பண்ண வந்தான். இப்போது அவன் மீது யுத்தம் பண்ண எத்தியோப்பியாவின் ராஜா வருகிறான். மற்றவர்களுக்கு ஒருவன் தீங்கு செய்ய நினைத்தால் அவனுக்கு தீங்கு வரும். பிறருக்கு குழியை வெட்டுகிறவன் தான் வெட்டின குழியில் விழுவான். ரப்சாக்கே பெருமையோடும் ஆணவத்தோடும் பேசினான். கர்த்தரையும் எருசலேம் ஜனங்களையும் நிந்தித்தான். கர்த்தருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அசீரியனுக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிறார். சனகரிப் தான் பேசின தூஷண வார்த்தைகளை எல்லாம் இப்போது ஒரு நிருபத்தில் எழுதுகிறான். வாயினால் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை சீக்கிரத்தில் மறந்து விடுவார்கள். நிருபங்களில் எழுதப்படும் வார்த்தைகளோ நீடித்த நாட்களுக்கு நிலைத்து நிற்கும். அது சீக்கிரத்தில் அழிந்து போகாது. ஒரு செய்தியை நிருபத்தில் எழுதும்போது அது மிகவும் உறுதியாயிருக்கும்.
வாயின் வார்த்தைகளை விட நிருபத்தின் எழுத்துக்களுக்கு அதிக பலனும் அதிகாரமும் உண்டு. ஒரு சிலருக்கு சில சம்பவங்களில் வெற்றி கிடைக்கும். நம்முடைய வெற்றிக்கு கர்த்தரே காரணம். கர்த்தருடைய மகிமையை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. பாவிகளுக்கு வெற்றி கிடைக்கும் போது அவர்களுடைய இருதயம் கடினப்படும். அவர்கள் இன்னும் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் அகம்பாவமும் அதிகரிக்கும். அசீரியருக்கு இதுவரையிலும் பல தேசங்கள் மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. இப்போது ராப்சாக்கேயும் அசீரியரின் சேனையும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். எருசலேமை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று கற்பனை பண்ணுகிறார்கள். ரப்சாக்கே கோபத்தோடு உரத்த சத்தமாய் கர்த்தருடைய ஜனங்களை தூஷிக்கிறான். ரப்சாக்கே தேவனுடைய தூஷண வார்த்தைகளை எல்லாம் ஒரு நிருபத்தில் எழுதி அதை எசேக்கியாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். எசேக்கியாவின் ஸ்தானாபதிகள் ரப்சாக்கேக்கு முன்பாக மௌனமாய் இருக்கிறார்கள். ரப்சாக்கேயோ இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறான். எசேக்கியாவின் ஸ்தானாபதிகளிடத்தில் தன்னுடைய பெருமையை பற்றி அதிகமாய் சொல்லுகிறான். தங்களுக்கு இதுவரையிலும் கிடைத்த வெற்றிகளை புகழ்ந்து பேசுகிறான். தங்களை எதிர்ப்பதற்கு யாருக்கும் பலமில்லை என்றும் அவர்களுடைய தேவர்களால் அவர்களை அசீரியரின் கைக்கு தப்புவிக்க முடியவில்லை என்றும் சொல்லுகிறான். அந்நிய தெய்வங்களைப் போலவே இஸ்ரவேலின் தேவனும் அசீரியரின் ராஜாவுக்கு முன்பாக பலமில்லாமல் இருப்பார் என்று ராப்சாக்கே சொல்லுகிறான். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்று ரப்சாக்கே எசேக்கியாவின் ஸ்தானாபதிகளிடத்தில் சொல்லுகிறான். யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் எளிதாக அழித்து விடலாம் என்று அசீரியரின் ராஜா நினைக்கிறான். ஆமாத்தின் ராஜாவாலும் அர்பாத்தின் ராஜாவாலும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவாலும் சனகரிப்புக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இவர்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். அசீரியருக்கு முன்பாக எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாமல் தோற்று போய்விட்டார்கள். இவர்களைப் போலவே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் தோற்றுப்போவான் என்று சனகரிப் நினைக்கிறான். யூதா தேசத்திலே ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். யூத தேசத்தில் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. அசீரியன் மூலமாய் பாடுகளும் உபத்திரவங்களும் திரளாய் வருகிறது. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து ஜெபிக்கிறான். தனக்காக ஜெபிக்குமாறு ஏசாயாவிடமும் சொல்லுகிறான். ரப்சாக்கே எசேக்கியாவின் ஸ்தானாபதிகளிடத்தில் தன்னுடைய நிருபத்தை கொடுக்கிறான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசிக்கிறான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் அணிகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாகி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா சனகரிப்பின் நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து ஜெபித்தான். எசேக்கியா சனகரிப்புக்கு விரோதமாக கர்த்தரிடத்தில் ஒன்றும் முறையிடவில்லை. சனகரிப்பின் நிருபத்தை கர்த்தர் வாசிக்கட்டும் என்று தீர்மானித்து அந்த நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். சனகரிப்பின் கையினால் எழுதப்பட்ட எழுத்துக்களே அவனை பற்றிய விவரங்களை கர்த்தருக்கு தெளிவாக வெளிப்படுத்தும்.
எசேக்கியா சனகரிப்பின் நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, நீர் உமது கண்களை திறந்து பாரும் என்று எசேக்கியா பாரத்தோடு ஜெபிக்கிறான். எசேக்கியாவின் இருதயத்தில் கர்த்தரை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்னும் சத்தியம் எசேக்கியாவை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் என்னும் சத்தியத்தையும், அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்னும் சத்தியத்தையும் நினைத்து எசேக்கியா கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறான். கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரை பற்றிய தியானம் எசேக்கியாவை தைரியப்படுத்துகிறது. எசேக்கியாவை போலவே நாமும் சில சமயங்களில் நம்முடைய சத்துருக்களை நினைத்து பயப்படுகிறோம். அவர்கள் கொடூர குணம் உள்ளவர்களாகவும் மகா பலசாலிகளாகவும் இருப்பதை பார்த்து கலங்குகிறோம். சத்துரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவரே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே சர்வ வல்லவர். அவரே நம்மை ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பணிவோடும் அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியத்தோடும் கிட்டிச் சேர்ந்து நம்முடைய கவலைகள், துக்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட வேண்டும். இந்த வசன பகுதியில் அவன் என்பது அசீரியாவின் ராஜாவை குறிக்கும், ரப்சாக்கேயை குறிக்காது. எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா தனக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவதை அசீரியாவின் ராஜா கேள்விப்படுகிறான். உடனடியாக எசேக்கியாவினிடத்திற்கு மறுபடியும் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். தன்னிடத்தில் சரணடையுமாறு அவனை பயமுறுத்துகிறான். அசீரியாவின் ராஜா மறுபடியுமாக கர்த்தருக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து விடுவார் என்று ஏளனமாக பேசுகிறான். எருசலேம் தப்புவிக்கப்படும் என்று கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக அறிவிக்கிறார். இந்த செய்தி அசீரியாவின் ராஜாவிற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். இந்த கடைசி செய்தி ஒரு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அசீரியாவின் ராஜாவினிடத்திலிருந்து எசேக்கியாவுக்கு அனுப்பப்படுகிறது. எசேக்கியா அதை வாசித்து கர்த்தருக்கு முன்பாக அந்த நிருபத்தை விரித்து ஜெபிக்கிறான். எசேக்கியாவின் விண்ணப்பம். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். இவ்வாறு ஜெபிப்பது அக்காலத்து வழக்கம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று அங்கீகரிக்கிறான். கர்த்தர் மோசையோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் 940 வருஷங்களுக்கு முன்பாக பண்ணிய உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. கர்த்தர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் என்று அங்கீகரிக்கிறான். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று அங்கீகரிக்கிறான். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் என்று கர்த்தருக்கு முன்பாக சனகரிப்பின் நிருபத்தை விரித்து வைத்து ஜெபிக்கிறான். அசீரியாவின் ராஜா பல தேசங்களை அழித்து விட்டதாகவும் இப்போது யூதாவிற்கு விரோதமாக வந்திருப்பதாகவும் எசேக்கியா உண்மை நிலைமையை எடுத்து கூறி ஜெபிக்கிறான். தன்னுடைய ஜெபத்தின் முடிவுரையாக, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று கூறி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தருடைய ஆலயம் என்பது சாலமோனுடைய தேவாலயமாகும். பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டியை தங்கள் செட்டைகளால் மூடிக்கொண்டிருக்கும். கர்த்தர் இதன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோடு அவர் இங்கிருந்து அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். சனகரிப்பிற்கு இஸ்ரவேலின் தேவனை பற்றி சரியாக தெரியவில்லை. புறஜாதியாரின் விக்கிரகங்களைப் போல கர்த்தரும் ஒரு விக்கிரகம் என்று அவன் நினைத்து விட்டான். தாம் ஜீவனுள்ளவர் என்பதையும் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் கர்த்தர் சனகரிப்புக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு பலத்த கிரியைகளை செய்கிறார். சனகரிப்பின் நிருபத்தில் இதுவரையிலும் அவன் எழுதியுள்ளதெல்லாம் மெய்தான். புறஜாதி தெய்வங்களை அசீரியாவின் ராஜா நெருப்பிலே சுட்டெரித்து விட்டான். அவன் கர்த்தரை அதுபோல சுட்டெரிக்க முடியாது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இதை சனகரிப் அனுபவித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம், ஊழியம் ஆகியவற்றின் இலக்கு இதுவாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் சர்வத்தையும் தமது மகிமைக்காகவே சிருஷ்டித்தார். தம்முடைய நன்மைக்காகவே திட்டமிட்டார்.
அவருடைய கிருபையும் இரக்கமும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் கிடைக்கும். தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக கர்த்தர் பல சமயங்களில் பல கிரியைகளை செய்திருக்கிறார்.